ஆத்ம வணக்கம். உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் 3ஆம் பாகம். தலைப்பு: சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் கண்டனம் செய்யப்பட்ட கேரளத்திலுள்ள அனாச்சாரங்கள். 11 முதல் 20 வரை. 11. தீண்டியதினாலோ தொட்டதாலோ சுத்தமாவதற்காக கங்கை முதலான நதிகளிலும் ஏரிகளிலும் குளங்களிலும் மூழ்கி குளிப்பது பொருத்தமற்றதாகும். 12. மேற்கூறியபடி செய்ய முடியாதவர்களுக்கு செம்பு வைத்து குடையல், அதாவது செம்பு மோதிரம் வைத்து குடையல் என்னும் சடங்குகளும் மற்றும் நடத்தி சுத்தப்படுத்துவது வெறுக்கப்பட வேண்டியதாகும். 13. கண்டி நீர், தொடுநீர், தொண்டை நீர், பாற்று நீர், தோணி நீர் முதலான சுத்தப்படுத்தும் முறைகளாக வைக்கப்பட்ட பல தீர்மானங்களும் தவறாகும். 14. ஈற்று, அதாவது பிரசவ காலங்களில் வாங்கக்கூடாது. 15. மாற்று வாங்கக்கூடாது. பெண்கள் மாதவிடாயாகும் காலங்களில் அசுத்தம் போவதற்காக மாற்று வாங்கி குளிப்பது பொருந்தாததாகும். 16. புலபலி பழக்கத்தை கடைபிடிப்பதும் வண்ணாத்தி மாற்று வாங்கி தெளித்து குளிப்பதும் முழு தவறாகும். 17. பெண்களை பொறுத்த மட்டிலும் கல்யாணத்திற்கு முன்னதாக நடத்தும் எவ்வித தாலிக்கட்டு கல்யாணமும் தப்பிதமாகும். 18. மந்திர தந்திரங்களில் நம்பிக்கை வைப்பதும் அவற்றை செய்வதும் செய்விப்பதும் தவறாகும். 19. விதவை விவாகம் கூடாது எனவும் விதவைகளுக்கு சுதந்திரம் கூடாது எனவும் அவர்களை வெளியே போகக்கூடாது எனவும் அவர்களுக்கு அறிவுண்டாகும் யாதொரு படிப்பும் படிக்கக்கூடாது எனவும் செய்திருப்பது அவர்களை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்துவதற்காகவே வைத்திருப்பதாகும். இவ்விதமான எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் கண்டிக்கவும் கண்டிக்கப்படவும் வேண்டியதாகும். 20. ஏதாவது விருந்திற்கோ விசேஷங்களுக்கோ சபைகளுக்கோ செல்லும்போது பெண்களை அவர்களுடைய சகோதரர்களுடனோ உற்றார் உறவினர்களுடனோ அபிமானம் கருதி கூட்டிக் கொண்டு போகாமல் அந்நியருடன் அனுப்புவது முட்டாள்தனமும் புத்தி இல்லாமையும் ஆகும். ஆத்ம வணக்கம்.